ஓம் 100 ஆண்டுகளை தாண்டி ஒரு திருவிழா நடக்கிறது என்றால் அந்த விசேஷத்தை இறையருள் இருந்தால் மட்டுமே நிகழ்த்த முடியும். 103வது ஆண்டு கந்தசஷ்டி பால்கட மகோற்சவர் பத்திரிகை. இந்த பத்திரிகையை கண்ணுறுபவர்கள் 100 ஆண்டுகளாக மண்ணடி நைனியப்பன் தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் பக்தர்கள் மற்றும் மல்லிகேஸ்வரர் கோவில் ஆறுமுக பெருமானுக்கான அபிஷேகம் கலந்த கந்தசஷ்டி பால்குட மகோற்சவ நடைபெறுகிறது. இன்று கந்தசஷ்டி ஆகிய 27/10/2025 திங்கட்கிழமை காலை ராமலிங்க வள்ளலார் சுவாமிகளின் திருவருட்பா பாராயண சபையில் இருந்து இந்த பால் காவடிகளும் பால் குடங்களும் வீதிவலமாக லிங்கிச்செட்டி தெரு வழியாக ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் கோவிலுக்கு அங்கிருந்து எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பிற்பகல் 1 மணி அளவில் நடைபெறும் அபிஷேகம் மற்றும் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு காலை நடைபெறும் அபிஷேகம், மாலை 7 மணிக்கு சந்தன காப்பு, தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் அனைத்தையும் பக்தர்கள் இந்த விழாவினை நேரடியாக தரிசித்து முருகனின் அருளை பெறும்படியாக பிரார்த்திக்கின்றோம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகாவென்று ஓதுவோர் முன் எழும்போது வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போது வேலும் மயிலும் என்பேன், தொழுந்தே அழும்போது வேலும் மயிலே என்பேன், அடியேனுடனும் விழும்போதும் வேலும் மயிலே என்பேன், செந்தில் வேலவனே அரவம் துரத்தி கடிக்கினும் வேலும் மயிலும் என்பேன், பெருந்தீயினில் மண்டை வெடிக்கினும் வேலும் மயிலும் என்பேன், கருங்காவல் துரத்தி காலன் துரத்தி பிடிக்கினும் வேலும் மயிலும் என்பேன், முருகா உந்தன் பாத கமலம் தருவாய் குகனே போற்றி. இந்த 103வது ஆண்டு பால் காவடி உற்சவத்தில் பங்கேற்று வரும் அனைத்து பக்தர்களும் மழையிலும் பொறுமை காத்து காவடி தாங்கி வீதிவலம் வருகின்றனர். தொடர்ந்து இந்த வீடியோவில் அந்த காட்சிகளை நாம் காணலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதிவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை தொழுது இன்று கந்தசஷ்டி பால்குட இந்த காவடி வீதி உலாவை பக்தர்களை நாம் இந்த தெரு முழுவதும் நைனியப்பன் தெரு என்றிருக்கிறது. மண்ணடியில் விநாயகர் கோயில், வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வீதி முழுவதும் மக்கள் எப்படி நிறைந்து பால் குடமும் காவடியுமாக காட்சியளிக்கிறார்கள், அந்த பக்தி பூர்வத்தை நாம் நேரடியாக காணலாம் இந்த வீடியோவில்.
முருகனை போற்றி இந்த பால் குடமும் பால் காவடிகளையும் சுமந்து செல்லும் பக்தர்கள் அனைவரும் பிற்பகல் 1 மணி அளவில் திருக்கோவிலில், அதாவது ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோவில் லிங்கிச்செட்டி தெருவில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தில் இந்த வீடியோவை கண்ணுறும் பக்தர்கள் நேரடியாக நாளை நடைபெறும் கல்யாண உற்சவத்தில் பங்கேற்க வேண்டுமாகவும், இன்று மாலை நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்று முருகன் அருள் பெறும்படியாகவும் பிரார்த்திக்கின்றோம். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.